பவித்ரா இன்னைக்கு குழந்தையவே மாறிட்டா. இவ கையில எதையோ எடுத்துக்கிட்டு பின்னாடி மறைச்சுக்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருந்தா. அடியே பவித்ரா, அவன் கையில இருக்கிறது என்னடி, அப்படி என்ன தாண்டி எடுத்துட்டு வர, எனக்கும் கொஞ்சம் காட்டாண்டி அப்படின்னு கேட்டதும் உடனே இங்க பார்த்தேன் என் கையில பபுள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமா கையில இருக்கிற பபுள்ஸ் எடுத்து காட்டுனா. ஏ பவி, உனக்கு ஏது இந்த பபுள்ஸ், யாரு உனக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டா. இவ அதுக்கு நான் இந்த பபுள்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், எனக்கு பபுள்ஸ்ல விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு ஒரு வாட்டர் கண்ணு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வாட்டர் கண்ணை தலை மேல வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு கையில இருக்கிற கவரை பிரிச்சா. கவரை பிரிச்சு உள்ள இருந்து ஒரு சின்ன கவர் எடுத்தா. அந்த சின்ன கவருக்குள்ள நிறைய பபுள்ஸ் இருந்துச்சு. இந்த கவருக்குள்ள மொத்தம் 3000 பபுள்ஸ் இருக்குதுன்னு சொன்னா. என்னது 3000 பபுள்ஸா, நம்புற மாதிரியே தெரியலையே பவித்ரா அப்படின்னு சொன்னதும் வேணும்னா நான் எண்ணி காமிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பபுள்ஸ் எடுத்து கையில கொட்டினா. வேணா சாமி, நீ பபுள்ஸ் எடுத்து வாட்டர் கேன்ல கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா கத்தி விட்டேன். உடனே வாட்டர் கேன் மூடிய ஓபன் பண்ணிட்டு தோ இப்ப நான் பபுள்ஸ் கொட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பபுள்ஸ் கொட்டுற மாதிரியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொட்டுற மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு அங்க இருந்து எழுந்து போனா. இவன் வாட்டர் கேன்ல பபுள்ஸ் கொட்டாம சந்தோஷமா வீட்டுக்கு போனா. இவ எதுக்கு போனான்னு தெரியல. அப்புறம் தான் தெரியுது வாட்டர் கேன்ல இவ்வளவு பபுள்ஸ் கொட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பெருசா கையில ஒரு டப்பாவை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இவன் இந்த டப்பாவை எங்கிருந்து எடுத்துட்டு வரான்னு கண்டிப்பா இந்த டப்பாவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மறக்காம இவன் இந்த டப்பாவை எங்கிருந்து எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டப்பாவை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வாட்டர் கேன்ல இருக்கிற தண்ணி எடுத்து இந்த டப்பால ஊத்துனா. ஒரு வாட்டர் கேன் தண்ணி பத்தாது, கொஞ்சமா தண்ணி எடுத்துன்னு வந்து இந்த டப்பால ஊத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நானும் கொஞ்சமா தண்ணி எடுத்துன்னு வந்து இந்த டப்பால ஊத்துனேன். தண்ணியை ஊத்தி முடிச்சதும் தோ இப்ப நான் பபுள்ஸ் கொட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பபுள்ஸ கையில கொட்டிக்கிட்டு அந்த பபுள்ஸ் அப்படியே தண்ணியில போட்டா. பபுள்ஸ் தண்ணியில போடும்போது அந்த பபுள்ஸ் தண்ணியில முழுகிறத பார்க்கும்போது செம்ம அழகா இருந்துச்சு. இவளும் சந்தோஷமா கையில இருந்த எல்லா பபுள்ஸையும் தண்ணியில போட்டுட்டா. உண்மையாவே தண்ணியில பபுள்ஸ பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இது எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டு நாளைக்கு காலையில இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நானும் இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில பவித்ரா ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருந்தா. நானும் பபுள்ஸ் எடுத்துட்டு வந்து இவளுக்கு முன்னாடி வச்சேன். பபுள்ஸ பார்த்ததும் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் அந்த பபுள்ஸ்ல கைய வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கா. உண்மையாவே பபுள்ஸ பார்க்கும்போது அழகா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பபுள்ஸ்ல இந்த ஒரு பபுள் மட்டும் தான் நல்லா பெருசா இருந்துச்சு. இனிமேதான் இந்த பபுள்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா மாறும். எனக்கும் பபுள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.